Hi friends, how are you? I'm fine. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஷேரிங். அது என்ன அப்படின்னா, சின்ன வயசில் பயம்னு இருந்தவங்க பெரிய வயசில் என்னங்க தயக்கன்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போச்சு எந்த விஷயங்களை செய்கிறதுக்கு, ஒரு ஸ்டேஜ் ஷோ போகிறதுக்கு, ஒரு ஸ்டேஜில் போய் 4 விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு அசம்பிளியில் கூட ஒரு தாட்டு சொல்கிறதுக்கு வாங்க, ஒரு திருக்குறள் சொல்ல வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது கூட பயந்துக்கிட்டே பிள்ளைங்க இருக்காங்களா. அப்போது பெரிய வயசில் அது என்ன ஆகிடுது, தயக்கமாகிடுது. ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கு யாராச்சும் நம்மளை வந்து ஹோல்டப் பண்ணணும், கேரி ஓவர் பண்ணணும், அழைச்சிட்டு போகணும், அக்கம்பெனி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது எக்ஸாம்ஸ் அதெல்லாம் பின்தங்கிடுறாங்க. எழுத வேண்டிய எக்ஸாம்ஸை எழுத மாட்டுறாங்க அந்த ஸ்டேஜ்லேயே. அப்போது பெட்டர் லைஃப் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப லேட்டாக கிடைக்குது. ஓகேயா. பட் சின்ன வயசில் பயம் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் வளர்க்கப்படுறவங்க சீக்கிரம் அவங்களாவே செல்ஃப் மோட்டிவேஷனாவோ இல்லை அடுத்தவங்களுக்கு கேரி பண்ணியோ சீக்கிரம் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஒரு எக்ஸாம் 10 எக்ஸாம் எழுதுகிறாங்க. சீக்கிரமாக லைஃப் செட்டில் ஆகிடுறாங்க. ஓகே. ஸோ நம்ம எந்த மாதிரி குழந்தைங்கள வளர்த்துட்டு வர்றோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்ப்போம். ஸோ நமக்கு கிடைக்காத விஷயங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது நம்ம பயம் இல்லாமலும் தயக்கம் இல்லாமலும் வளர்க்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் அவன் என்ன பண்ணுறான், சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆக முடியுது. ஓகே. ஸோ இப்போது என்ன எடுத்துட்டாலே இருந்த லைஃப்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா பயமாக இருந்திருப்பேனோ என்னமோ, தயக்கமாக இருந்திருப்பேனோ என்னமோ. பட் எனக்கு தெரிஞ்சு பயமாகவும் தயக்கமாகவும் நான் இருந்ததில்லை. பட் எனக்கு கிடச்சதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போது காம்படிட்டிவ் வேர்ல்டில் மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அதோட ஒன்று தான் இந்த பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் குழந்தைங்கள வளர்க்குறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவனுடைய ஏஜ் வரும்பொழுது லைஃப்பில் செட்டில் ஆகிடுவான் சீக்கிரமே. ஓகே. அப்போ அடுத்தவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அவன். ஓகே. லைஃப் செட்டில்மெண்ட், ஏர்லி லைஃப் செட்டில்மெண்ட்ன்றது எதுக்கு? வி கேன் ஹெல்ப் அதர்ஸ், வி கேன் கிவ் அவர் ஹேண்ட்ஸ் டு அதர்ஸ், தோஸ் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப். அதான் இப்போது நம்ம வருமானம் நமக்கே பத்தலை அப்படிங்கும்பொழுது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மனசு இருந்தாலும் கூட நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஹாப்பி லைஃபே கிவிங் டு அதர்ஸ் தானே. சரியா. அப்போ என்ன ஆகிடுறோம், நமக்குள்ளாரே ஒரு ஷெல்லுக்குள்ளார முடங்கிடுறோம். சின்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் அதர்ஸ். ரைட். ஸோ அது ஒரு சின்ன தாட்டை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி ஒரு பயம் இல்லாமலும் தயக்கம் இல்லாமலும் வாழ்கிறதுக்கு வழி வகுப்போம். ஓகே. தேங்க்யூ. பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.